ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பைட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த குக்கம்பரை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுதான் இன்னைக்கு ரெசிபி. இது வந்து மங்களூர் சௌத்தைக்காய்ன்னு சொல்லுவாங்க. சாம்பார், மோர் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது சட்னியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த காயை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். சீட்ஸ் வந்து கசப்பு இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைனா யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட குக்கும்பரில் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் கசப்பு இல்லை. அதனால நான் அப்படியே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இதுக்கு 3 நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லா கட் பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆன உடனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வறுக்காத பச்சை வேர்க்கடலை. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம், கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே கருப்பு எள்ளு தான் சேர்த்துக்குவேன். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 15 பச்சை மிளகா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் செய்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது 10 பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சுருந்தா குக்கும்பரை சேர்த்துக்கிறேன். இந்த குக்கும்பருக்கு தமிழில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் குக்கும்பரும் நல்லா ஃப்ரை ஆகணும். குக்கும்பர் வந்து இதிலே வெந்துடணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ குட்டியாக சின்ன எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நல்லா ஃப்ரை ஆகி பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இது ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுவுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த குக்கும்பரை மட்டும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அது கூட கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அரைச்சிக்கிட்டு வரேன். இந்த அளவுக்கு அரைச்ச உடனே இப்போ வந்து வேர்க்கடலை எள்ளு வறுத்து வச்சு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்துடலாம்.
அடுப்பில் ஒரு சின்ன வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்பிளான தாளிப்பு தான் இதுக்கு, அதிகமாக எதுவும் தேவையில்லை. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.